ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம காரசாரமான கோழி மிளகு குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு ரம்ப இலை போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு சீரகப்பொடி, பெருஞ்சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு போட்டு அதையும் வதக்கிட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கழுவி வச்ச சிக்கனையும் போட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வதக்கணும். இது நல்லா சூடாகணும். இது குருமாங்கிறனால கொஞ்சம் பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன். பொட்டேட்டோ போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் பெப்பரும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தயிர் விட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு நம்ம குக்கரில் ஜஸ்ட்டு 3 விசில்ஸ் வச்சு எடுத்தாலே போதும். பொட்டேட்டோவும் சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பாலும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெப்பர் சேர்த்து மல்லி இலை போட்டு இறக்குனா காரசாரமான கோழி மிளகு குருமா ரெடி. இது சாப்பாடுக்கும் புரோட்டாக்கும் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அருமையாக இருக்கும்.